என்னைக்கு பொண்டாட்டிய வழி மேல விழ வச்சு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கண்ணு மூடி படுத்துட்டு இருக்கீங்களே. எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. என்ன போராட்டம்? உன்னை மேலேந்து கீழே ரசிக்கிறதா இல்ல கீழேந்து மேல ரசிக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாக்குறதுக்கே இப்படி யோசிச்சா அப்புறம் எப்படி? இப்ப கண்ணை திறக்க போறீங்களா இல்லையா? நான் போய் தூங்கிடுவேன். சரி, கண்ணை திறக்கிறேன். நான் சொக்கி விழற மாதிரி ஒரு புன்னகை கொடு. சரி. என்னங்க விளையாட்டுக்கு காட்டினா இப்படி பயந்துட்டீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பூச்சாண்டி விளையாட்டுலாம் பிடிக்காது. யார் இந்த நேரத்துல? விவஸ்தை கெட்டவன். யாரும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்த குழந்தைங்களா இருக்கும். பட்டிக்காடுங்கிறது சரியாதான் இருக்கு. கொஞ்சம் கூட எங்கேயுமே தெரியல. யாரையும் காணோம். சரி வாங்க. யாரா நீ? என்ன என்னம்மா? மாப்பிள முதல் ராத்திரியில எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாம இப்படி அற வாங்குவீங்க? என்னம்மா நீ? மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதான் இருக்கும். அதுக்காக எப்படி அரைகிறது? சும்மா இருமா. சுருட்டை அரைஞ்சா அரைஞ்சானா? சுருக்கு எடுத்துருப்பானே. அந்த சுருட்டைங்கிறது யாரு? அவன் எங்களுக்கு வேண்டிய பையன், செத்து போயிட்டான். இப்ப பேயா வந்து தொல்லை கொடுக்குறான். பேயா? என்னங்க போய் கதவு திறந்து பாருங்க. என்னன்னு இது என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பார்க்க சொல்ற? என் பங்காளி பட்ட சோம்பருக்கான், போய் பாப்பான். போடா. நான் வேணா கண்ணை மூடிட்டு கதவு திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. போடா, போய் திறந்து பாருடா, போ. பூனை பின்ன இந்த வீட்டுக்குள்ள யானையா வரும்? கழுத புலி கண்டதுக்கெல்லாம் கத்தினா கண்ணை தோண்டிடுவேன். சும்மா இருங்களேன். ஏமா ஒருத்தரையும் காணுமே. நாங்க பார்த்தோம்மா. சாந்தி மூர்த்தி இப்படி ஆயி போச்சு, என்ன பண்றது? ஒண்ணு செய்வோமா? என்ன? நம்ம எல்லாரும் கட்டில சுத்தி உட்கார்ந்துக்குவோமா? ஓ, அப்படி செஞ்சுட்டா சாந்தி மூர்த்தம் நல்லாவே நடக்கும். அடி போடி பைத்தியக்காரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை. சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. நாங்க அடிக்கடி பாளையத்துக்கு வந்து உன்னை பாத்துக்கிறோம். சரி சரி, அனுப்பிச்சு வையே. செகுலுவீங்க ஐயா, பொண்ணை மாப்பிளையை பத்திரமா வச்சுட்டு போய் உத்தம வாழ்க்கை அவர் வீட்டுல இறக்கி விட்டு வந்துரு. சரிங்க. போட்டா செகுலுவீங்க. ஏன்பா இவ்வளவு வேகமா போற? மெதுவா போ. ஐயோ பாத்து ஓட்டுப்பா. மெதுவா போப்பா. என்னப்பா சொல்ல சொல்ல அப்படியே போற? மெதுவா போ. ஐயா ஐயா, என்னது? வண்டியை விட்டு நீ எங்கடா வந்த? இங்க இருந்த வண்டியை காணுங்க. என்னது வண்டியை காணுமா? நீ தானே வண்டி ஓட்டுன? நான் எங்க ஓட்டினேன்? நீ ஓட்டலையா? ஏண்டி அப்போ வண்டியை ஓட்டுனது? இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இதுவா நேரம்? ஏய், நீ போய் தட்டு வண்டி கேட்டா, பின்னாடி போய் பாப்போம். வேகமா ஓட்டலாம் செகுடுபிக்கு. ஐயா என்னாச்சு? இறங்குங்க.
ஐயோ அம்மா அம்மா ஐயோ வண்டியை ஓட்டினது வண்டிக்காரன் இல்ல, சுருட்டேன். பெத்தவங்க செஞ்சது புள்ள மேலன்னு சொல்லுவாங்க, நீ செஞ்சது நேரமாடி இது. தூக்கடி பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு போலாம். என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவளை சுருட்டேன் ஆவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமா கொலையோ தற்கொலையோ நடந்தாதான் இந்த மாதிரி பேயா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது நடந்திருக்கா? நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன். பல்லெல்லாம் தட்டி போடுது. நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன். மாப்பிள சுருட்டைய நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சான். மாமேங்கிற முறையில அதை தப்புன்னு நான் கண்டிச்சேன். இதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான். இவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா அரிவாள் எடுத்து வந்து என் கழுத்துல வச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். போல பையன் உசுரோட இருக்கும் போது விட்டுட்டு இப்ப பேயா வந்து மிரட்டுறான். நம்ம பொண்ணு இந்த பட்ட சம்பு தரத்திட்டு போனாலே என்ன நானே தெரியலையே. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகியிருக்காது. அநேகமா இந்நேரம் பட்ட சோம்பு தான் மசாலா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க கதவு திறந்து பாப்போமா? என்ன மசாலாவியா? ஐயோ என்னங்க நீங்க வாய மூடி. விடிகிற வரைக்கும் வாயை திறக்கப்படாது. எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்னங்க ராணி எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, இப்ப போய் பாப்போமா? பார்க்கலாம், போய் பார்க்கலாம் வாங்க. ராணி ராணி ராஜாத்தி, ராத்திரி என்னெல்லாம் பண்ணிட்டமா நீ? ஆமாம்மா, திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட. உன் மூஞ்சில சுருட்ட பைய தெரிய ஆரம்பிச்சிட்டான். நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம்மா. ராணி, பட்ட சொம்பு துரத்திட்டு போனியே, அவன் என்ன ஆனா? என்ன இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளே? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க. என்ன ஆனாலும் சரி, சின்ன தாயக்கா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான். ஐயா, எங்க பொண்ணு மேல ஆவி சேஷ்டை இருக்குதுயா. நாங்களும் பார்க்காத வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டோம், எதுலயுமே குணமாகல. இங்க வந்தா தீராத வியாதி எல்லாம் தீரும்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் ஐயா வந்திருக்கோம். உங்க பொண்ணு சாயங்காலம் கூட்டியாங்க. அவளை குளிக்க வச்சு ஈர துணியோட ராத்திரி 12 மணிக்கு கோயில் பலிபீடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவளை பொழுது விடுகிற வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது. இதான் இங்க உள்ள ஐதீகம். இதை நாங்க தண்டோரா போட்டு ஊர் ஜனங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. நீங்க சாங்கியத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை பண்ணுங்க. போயிட்டு வாங்க. என்னங்க இப்படி கத்துறா? போய் என்னன்னு பாத்துருவோமா? பாருங்க, என்ன ஆனாலும் காலையில வரைக்கும் பாக்குறான்னு சொல்லிருக்காங்க. நல்லதோ கெட்டதோ உன்னை நம்பிட்டா அதை முழுசா நம்பணும். பொண்ணு உசுறு போற மாதிரி கத்துறா. நடுராத்திரியில தனியா விட்டு வந்திருக்கோம். நிலைமை புரியாம பேசுறீங்களே. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மாப்பிள்ள, யாருக்கும் தெரியாம தள்ளி நின்னு பாத்துட்டு வந்துடுறோம். வாங்க.
நீயும் அப்பவே மாப்பிள்ள போக வேண்டாம்னு சொன்னாரு. பேச்ச கேட்காம வந்தோம். இப்ப என்னென்னமோ நடக்குது. பேய் காத்துன்னு சொல்றாங்களே, அது இதானா? அங்க பாத்தியா? ராணி, 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 இப்ப எப்படி இருக்க? நான் எப்படி இங்க வந்தேன்? நான் நல்லா தானே இருக்கேன். அப்பா அம்மா இங்க? ராணி, நீ ரொம்ப வீக்கா இருக்க. உனக்கு தெரியாம இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். இங்க விளக்க முடியாது. அம்மா அப்பா வந்தாங்களா? என்னையா, என்னாச்சு சொல்லு. ராத்திரி 2 பேருமே வந்தாங்க. நம்ம தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பாழி இடத்துல விழுந்து சேர்த்துட்டாங்கம்மா. அவங்களை காப்பாத்த இந்த ஊர் ஜனங்க யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. சொல்றேன் ராணி, அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அதுவும் தண்டனை. பாரு, அழுது பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். ராஜாத்தி, வாங்க. ராஜாத்தி, இந்தாம்மா உனக்கு சேர வேண்டிய சொத்து. எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வேண்டாங்க. சுருட்டைய வீட்டு சாவி, பொறுப்புக்குரியவங்க நீங்க தான். வாங்கிங்க. அடியே, உன் வயித்துல வளர்ற குழந்தை சுருட்டையனோட வாரிசுன்னு எவ்வளவு உறுதியோட நம்புற. அது உண்மைன்னா இந்த சாவியை வாங்கிக்கிறதுல தப்பே இல்லை.